என்ன இது இன்னும் சம்பளத்தை ஏத்தாம இருக்காங்க? 3ஆம் தேதியே வர வேண்டியது. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணா என்னைக்கு வருது? மேனேஜரை கேட்டா இன்னைக்கு வந்துருப்பா, நாளைக்கு வந்துருப்பா, நாளானைக்கு வந்துருப்பா, இன்னைக்கு கன்ஃபார்மா வந்துருப்பா அப்படின்னு சொல்றாரே தவிர பணம் கைக்கு வர மாட்டேங்குதே. என்னத்த பண்றது? ஹை, பணம் வந்துருச்சே. ஓகே, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாசம் கரெக்டா ஓட்டிக்கணும், இல்லனா பட்ஜெட்ல துண்டு விழுந்துரும். ஓகே. டேய் சம்பளம் வந்துருச்சா? வந்துருச்சு. சரி வா, மளிகை சாமான் வாங்கிட்டு கரண்ட் பில் கட்டிட்டு டிவிக்கு பணம் கட்டிட்டு அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா, இருமா. டோட்டலா எவ்வளவு செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் வந்துரும். 23ல 10 போயிருச்சுன்னா பாக்கி 13. சரி வா. 1 hour later. சாப்பா, எப்படியோ வீட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சது. ஏன்னா ஒரு 3000 பணம் கொடு. ஏன் உனக்கு எதுக்கு 3000? ட்ரெஸ் எடுக்கணும், மேக்கப் திங்ஸ் வாங்கணும், ஷூ வாங்கணும். ஏன் எப்பயாச்சும் வீட்டுக்குலாம் ஜாமான் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? வீட்டுக்கு விளக்கமாறு, துணி சோப்பு, பாத்ரூம் பினாயில் இதெல்லாம் வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதெல்லாம் தர முடியாதா? இதை மட்டும் தரலனா நீ ஒரு பொண்ணோட சுத்துறத அம்மாட்ட சொல்லிடுவேன். ஏய் இரு, நீ சொல்லி இப்படியாத. ஐயோ, இது வேற பெரிய பிரச்சனை இருக்கு. எவ்வளோண்ணா? 3 ரூபா தானே கேட்டேன். 5 ரூபா அனுப்பிடுறேன், வச்சுக்க. அந்த பயம் இருக்கட்டும். அனுப்பிடு, வச்சுக்க. போ. பில்ட்ட வேற மாட்டிட்டு பெரும்பாடா இருக்கு. இது வேற 5 ரூபா அனுப்பிட்டேன்னா பாக்கி 8 ரூபா இருக்கும். டியூ பண்ண 7500 போயிடும் பைக்குக்கு. அப்புறம் பிரியாணி வேற வாங்கினேன் 500 ரூபாய்க்கு. மறுபடியும் பழைய மாதிரி இருந்த பேலன்ஸுக்கே வந்துருச்சு.